30 வருஷம் மேல இருக்கும். 30-35 வருஷம் இருக்கும். 40 வயசாகுது எனக்கு. 30 வருஷம் வந்து அது முன்னாடி அப்பா வளர்த்துட்டு இருந்தாரு. அப்பா இருந்து நான் அப்படி கண்டிப்பா பண்ணிட்டு இருக்கேன். என்ன இதுல உங்களுக்கு ஒரு புதுசா ஒரு ஒரு ஹாபிட்னு சொல்றது, ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் அவ்வளவு வரல. வேற எதுவும் இந்த கெட்ட பழக்கம் கிடையாது. இதுல அப்படியே போறதுனால அது எல்லாம் ஒரு இதா மாதிரி ஆகுது. பேர் நம்மளோட நேமுக்காக அப்படியே போயிட்டோம். அப்பா பண்ணாரு, அதுக்கப்புறம் நம்ம பண்ணிட்டே இருக்கோம். அவ்வளவுதான். கண்டினியூஸா. கோழி எல்லாம் கொடுப்பீங்களா இல்ல நீங்க மட்டும் தான் வச்சுப்பீங்களா? இல்ல, சப்ளோஸ் ஃப்ரெண்டுங்க மாதிரி ஒன்றா மாட்டவும் கொடுப்போம். வண்டி மத்தவங்க யாரும் கொடுக்க மாட்டோம். ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல போட்டு வைப்பீங்க. சரிங்கண்ணா. இது மொத்தம் லைஃப் எவ்வளவு நாள் இருக்கும் இந்த சேவலோட? அது லைஃப்னு சொல்ல முடியாது. அது கோழியோட மெயின்டைன் பண்றதை பொறுத்து இருக்கு. யாரும் அவ்வளவு பராமரிப்பு பண்றாங்களோ அது அந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும். ஒரு ஆவரேஜா எத்தனை நாள், எவ்வளவு வருஷம் இருக்கும்? மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்குள்ள அவ்வளவுதான். 10 வருஷம். ஆமா. நோய் நொடி இல்லாம இருந்தா கம்பல்சரி இருக்கும். அதுக்குள்ள நோய் நொடி வந்துச்சுன்னா தான் பிரச்சனை. ட்ரீட்மெண்ட் கரெக்டா பண்ணா அதை உண்டு. மெடிசன் கரெக்டா ஃபாலோ பண்ணணும். கோயில் நாட்டு மருந்து அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி இது பண்ணா உண்டு. மெடிசன் எல்லாம் நீங்களே பண்ணிடுவீங்களா இல்ல வெட்டரினரியன்? நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லிட்டு போனாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்றோம். அப்பா சொன்னது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு வாரியார் இருந்தாலும் அவளை வச்சு ஃபாலோ பண்ணி அதை பண்ணிட்டு. சரி. நீங்க இந்த எந்த இடம்னா அது? கீவலூர். எந்த? ஸ்ரீபெரும்புதூர். ஆமா, ஸ்ரீபெரும்புதூர். உங்க பேரு திரும்ப? சூரியபிரகாஷ். வேற இதுக்கு என்னென்ன தீவனம் அந்த மாதிரி? கம்பு, கேவுரு அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வைப்போம். அதுக்கப்புறம் சண்டை விடுறது இருந்தா ஒரு 21 நாள் அந்த மாதிரி இருக்கு. நீங்க ஆனா சண்டை விடுறது இல்ல? அதெல்லாம் எதுவும் போறது கிடையாது. ஆசைக்கு வளர்க்குறீங்க? ஆசைக்கு வளர்க்குறீங்க. சரிங்க. எத்தனை வச்சிருக்கீங்க இந்த மாதிரி? கிட்டத்தட்ட ஒரு 15 கிட்ட இருக்கு. காலோட இது பச்சை சாரம் சொல்லுவாங்க. கலர் பீலா. கலர். ஆமா, கலர் பீலா. இல்ல இது எல்லாரும் பாக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. அதுதான் உங்களுக்கு அந்த கிட்டக்க பாக்கும்போது தெரியும். காலோட எக்ஸாக்ட் அது வந்து பட்டின்னு சொல்லுவோம். அதுல பாருங்க கலர் டிஃபரன்ஸ் தெரியும். அது அதே மாதிரி கீழே இருக்க அந்த இதுதான் முள்ளு, அந்த பிளாக் கலரா இருக்குங்களா, அதுதான் சேவல். இந்த சண்டை சேவலுக்கே வந்து உருட்டானது. அது நாட்டு சேவல்ல வரும், அது ஏஜ் ஆகும் போது தான் வரும். பட் இந்த சண்டை சேவல் வந்து அந்த மெச்சூரிட்டி கூவும் போதே வந்து உங்களுக்கு அந்த முள் வர ஸ்டார்ட் ஆயிடும்.